இங்க ஆர்ச்சியும் ஆர்டிகல்ஷிப்காக ஒரு கம்பெனிலுமே சேர்ந்திருப்பா. இப்ப ஃபர்ஸ்ட் டேவை போட்டோ எடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே சென்ட் பண்ணலான்னு பார்த்தா, அந்த நேரம் மேனேஜருமே வந்துட்டு போட்டோ எடுக்கிறதுக்காக தான் இங்க நீங்க வந்திருக்கீங்களா, ஆர்டிகல்ஷிப் பண்ண வரலையா அப்படின்ற மாதிரி கேட்க, அவருமே டாக்குமெண்ட் நான் கொடுத்தது ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப ஆர்ச்சியுமே ரெடி பண்ண டாக்குமெண்ட் கொடுக்குறா. இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிட்டு எங்கிட்ட எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போக, அந்த நேரம் இவளுமே அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு தீஷிக்கிட்டயுமே என்ன நீங்க இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, டைம் ஆயிடுச்சு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டா, இது என்ன டைம், இன்னும் டைம் ஆகும், இதெல்லாம் ஒரு டைமிங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் மேனேஜருமே வந்துட்டு நான் சொன்ன ஃபைல்ஸ் ரெடி பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப அவளுமே ரெடி பண்ண டாக்குமெண்ட் கொடுக்குறா. இப்ப சரியா இருக்குது, சரி இன்னைக்கு நீ ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதால சீக்கிரமாவே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப ஆர்ச்சியுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போறா. என்ன நீ 9 மணிக்கு மேல வந்துட்டு இதுவே சீக்கிரமா அப்படின்ற மாதிரி விஷாலுமே கேட்க, என்ன பண்றது சேர்ந்துட்டோம் நம்ம செஞ்சுதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப பார்த்தனுமே அவனோட கம்பெனில ஜாயின் பண்ணதுக்காக என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அது எல்லாமே காமிச்சிட்டு இருக்கா. அந்த நேரம் ஆர்ச்சியோட முகமே மாறுது. இப்ப பார்த்தன உடனே நம்ம வேலை செய்யற கம்பெனி எல்லாமே சூப்பர் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் அதெல்லாம் எதுவுமே நினைக்கல அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிடுறா. இப்ப மறுநாள் ஆஃபீஸோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தீஷிக்கிட்டயுமே இன்னைக்கு விஷாலோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நான் கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சீக்கிரமா கிளம்ப, இப்ப மேனேஜருமே வந்துட்டு எங்க நீ போற, உனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அவளுமே சார் நான் இன்னைக்கு சீக்கிரமா போய் ஆகணும், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டு இல்ல பெர்மிஷன் கேட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, திடீர்னு மீட்டிங் இருந்தா கண்டிப்பா நீ அதுல ஜாயின் பண்ணி தான் இது என்னோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டு போக, இப்ப மீட்டிங்லயுமே அவ இருந்துகிட்டு இருக்கா. இந்த நேரம் இங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல விஷாலுமே அவ வருவாளான்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டே அவரோட சீட்டை பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவ வர மாதிரியே தெரியல. இப்ப ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சு போகுது. இங்க ஆர்ச்சியுமே போன்ல இருந்தே அந்த பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. இப்ப விஷாலுமே சூப்பரா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸையும் முடிச்சிடறான். அந்த நேரம் தேஜஸ்மே சூப்பரா பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆர்ச்சி மட்டும் வரலையே அப்படின்ற மாதிரி அவனுமே ஃபீல் பண்றதை பார்த்துட்டு அவளுக்கு என்ன வேலையோ அவ தெரியாமலாம் வராம இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாருமே அவனை பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்க. அந்த ஆக்டிங் குரூப்புக்கே ஹெட் ஆகக்கூடிய அந்த மாஸ்டருமே வந்துட்டு இன்னைக்கு நீ சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண, நான் உன்னை நினைச்சு பார்க்கல இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீ என்னோட பேரை காப்பாத்திட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க, அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன், அதுக்கு நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்ல, சரி ஓகே எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவருமே அங்க இருந்து போயிடுறாரு. இங்க ஆர்ச்சியுமே மீட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப தீட்சிக்கிட்டையும் போயிட்டு என்னதான் கம்பெனி இது, இந்த கம்பெனில எப்படிதான் வேலை செய்யறீங்க, ஃபுல் டே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு, நைட்டு பகலும் சொல்லிட்டு எல்லா நேரமும் இந்த கம்பெனிலேயே இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லி கேட்டா, எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கவே இல்லை, நான் ஃபர்ஸ்ட் இங்க வெளியில போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சலிப்பாயிரு. இப்ப அந்த நேரம் மேனேஜருமே அங்க இருந்து கிளம்பத பார்த்த உடனே இதுக்கப்புறம் தான் நீ உண்மையான ஆபீஸை பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு தீட்சிக்கிட்டையும் உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுதான் உண்மையான ஆஃபீஸ் டைம், உனக்கு தெரியுமா, இங்க இருந்து எல்லாரும் கிளம்பதுக்கு அப்புறமா தான் நாங்க எங்களோட ஓன் என்ஜாய்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அங்க எல்லாருமே சாப்பாடுலாம் ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு டான்ஸ்லாம் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆர்ச்சிக்கு அந்த கம்பெனி மேல ஒரு சின்ன அபிப்பிராயம் வருது.